ஈஷா கிரியான்னு என்ன அர்த்தம்னா, ஈஷான்னு படைத்தலுக்கு மூலமானது. படைத்தலுக்கு மூலமானது ஏதோ அதுக்கு நாம் ஈஷான்னு சொல்லுவோம். நான் இப்படி கை காட்டினா படைத்தலுக்கு மூலமானது மேலே இருக்குதான்னு பார்க்க வேண்டாம். மேலே கீழே உங்களுக்கு ஒன்றும் புரியல. எது மேலே எது கீழேன்னு இந்த பிரபஞ்சத்தில் புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? அப்படி ஒன்றும் புரியல. எது வெளியே எது உள்ள புரியுது. இந்த உடல் உள்ளேருந்து உருவாக்கப்பட்டதா வெளியிலேருந்து உருவாக்கப்பட்டதா? இது கவனித்து பார்த்தீங்கன்னா இது கட்டாயமாக உள்ளிலேருந்து தான் உருவாக்கப்பட்டது. உள்ளிலேருந்து உருவாக்கப்படுறதுன்னா படைத்தலுக்கு மூலமானது உள்ளே இருக்குதா? அப்படின்னா நமக்கு இந்த உடல் தாண்டி இந்த உடல் உருவாக்குற அடிப்படையான சக்தி எது இருக்குதோ அதுக்கு நாம் ஈஷான்னு சொல்லுவோம். கிரியான்னா மனிதனை 2 விதமான செயல் செய்ய முடியும். ஒன்று கர்ம, ஒன்று கிரியா. கர்மன்னா நாம் உடல் வச்சு செஞ்சாலும், மனம் உபயோகப்படுத்தி செஞ்சாலும், நம்ம உணர்ச்சி உபயோகப்படுத்தி செஞ்சாலும் இந்த மாதிரி செயலுக்கு நாம் கர்மான்னு சொல்லுவோம். இதில் நமக்கு நன்மையும் வர முடியும், பலவிதமான சிக்கல் வர முடியும். வெளிநோக்கி எப்போ உடலோட செயல்படுறோமோ, மனத்தில் செயல்படுறோமோ, உணர்ச்சியில் செயல்படுறோமோ, இதில் நன்மையும் வர முடியும், பலவிதமான சிக்கல் அது கூட சேர்ந்து வருது. எது உங்கள் நன்மை நினச்சி ஆரம்பிச்சுங்களோ அதில் தானே சிக்கல். உங்கள் நன்மைக்காக தொழில் ஆரம்பிச்சிங்க, அங்கே தானே பிளட் ப்ரெஷர் வருது. நன்மைக்காக கல்யாணம் பண்ணீங்க, அங்கே தானே எல்லாமே நடக்குது. இது கர்ம. கிரியான்னா உள்நோக்கி செய்கிற செயல். எந்த செயலில் நம்ம உடலுக்கு, நம்ம மனத்துக்கு, நம்ம உணர்ச்சிக்கு பங்கு இல்லாமல் இருக்கிற செயல் இருக்குது, இந்த மாதிரி செயலுக்கு நாம் கிரியான்னு சொல்லுவோம். இது உள்நோக்கி தான் நாம் செய்ய முடியும். இது வெளிநோக்கி செய்கிறதுக்கு இப்போதுக்கு வாய்ப்பில்லை. நமக்குள்ளே இருக்கிற படைத்தலுக்கு மூலமானது ஈஷா, அது நோக்கி செயல்படுறதுக்கு கிரியா. இந்த மாதிரி ஒரு ஈஷா கிரியான்ற ஒரு சின்ன பயிற்சி, சின்னதுன்னு பிரயோஜனம் இல்லாததுன்னு நினைக்க வேண்டாம். அவ்வளோ பெரிய மரம் வளர்த்தணுன்னு இவ்வளோ பெரிய விதை வச்சுங்களா, இவ்வளோ சின்ன விதை வச்சுங்களா? சின்ன விதைன்னு வச்சுங்க. சின்னதுன்னா பிரயோஜனம் இல்லாததுன்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப சின்ன ஒரு பயிற்சி, ஆனால் சரியான முறையில் நமக்குள்ளே வச்சா ரொம்ப பிரமாதமான மரமாக வளர்ந்துடும். கற்பனை பண்ணிக்க முடியாது, அந்த அளவுக்கு அது நமக்குள்ளே வளர்ந்துடும். ஆனால் இதில் எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னென்னா, நாம் ஒரு ஆன்மீக பயிற்சி சொல்லி கொடுத்தா சாமானியமாக அதில் உடலில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல்நிலையிலேயே நமக்கு மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரி மாற்றங்கள் எப்போ நமக்கு ஒரு பயிற்சினால் ஏற்படுதோ அப்போ அந்த பயிற்சி சொல்லி கொடுக்குறதுல பலவிதமான கஷ்டங்கள் இருக்குது. அது சொல்லி கொடுக்கணுன்னா அதுக்கு தயார் பண்ணிக்கிறதுக்கே அதுக்கு ஒரு டீச்சர் தயார் பண்ணணும்னா வருஷக்கணக்கில் டைம் ஆகுது. அந்த மாதிரி பயிற்சி தயார் இல்லாமல் சொல்லிக் கொடுக்க போனால் யோகத்து பேரில் உலகத்து முழுக்கமாக பலவிதமான சர்க்கஸே நடக்குது. யோகத்து பேரில், ஆன்மீகத்து பேரில் சர்க்கஸ் நடக்கக்கூடாது. இந்த மாதிரி பலவிதமான அசிங்கங்கள் நடக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் நாம் ஈஷா மையத்திலேருந்து பலவிதமான செயல் செஞ்சு வந்திருக்கிறோம். ரொம்ப கடினமான செயல். ஒரு தடவை என்னத்துக்குன்னா ஆன்மீகத்து பேரில் அசிங்கம் நடக்கக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில். அதே நேரத்தில் சில பயிற்சி செஞ்சால் அதில் உடலில் எந்த விதமான மாற்றம் வராது, வெறும் நம்ம ஆன்மீகம் தன்மை தொடர மாதிரி பயிற்சி சில பயிற்சி இருக்குது. இந்த ஈஷா கிரியான்றது அந்த மாதிரி ஒரு பயிற்சி. உடலில் எந்த ஒரு மாற்றம் இல்லாதனால இது யார் வேணாலும் சொல்லிக் கொடுக்க முடியும், எங்கே வேணாலும் சொல்லி கொடுக்க முடியும். இதுக்கு ரொம்ப கட்டுப்பாடு கிடையாது.